போக்கோ ரெகுலராக வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஒன்ப்ளஸ் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போக போக அவங்க ப்ரீமியமாக மாறிட்டாங்க. அண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட் சீரீஸை தொடங்கினாங்க. அண்ட் அந்த நாட் சீரீஸில் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நமக்கு கிடச்சிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒன்ப்ளஸ் நாட் 2 இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோ அவங்க சைட்லேருந்து போக்கோ F3 GT என்ற நியூ கேமிங் மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், எந்த மொபைல் உண்மையிலே ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லராக இருக்க போகுது, இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வருவேன்னு உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச்சஸ்னு பொறுத்த வரைக்கும் போக்கோ F3 GT ஜூலை 23, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்ப்ளஸ் நாட் 2 ஜூலை 22, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் பில்டுன்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணலை. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒன்ப்ளஸில் நமக்கு இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோ F3 GTயில் சைட் மவுண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் எதுக்காக போக்கோ F3 GTயில் சைட் மவுண்டட் கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறதுக்காக இருக்கலாம். முன்னவே சொன்ன மாதிரி ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போக்கோ F3 GTயோட டிஸ்பிளேவை பார்த்துடலாம். இங்கே நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங்க 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இது டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஒன்ப்ளஸ் நாட் 2 பொறுத்த வரைக்கும் இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங்க 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 409 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேவுமே AMOLED கொடுத்துருக்கிறதால கலர்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்கும். அண்ட் கேமிங்னு வரும்போது நமக்கு 120 Hz டிஸ்பிளே இருக்கிறது ரொம்பவே சாதகமாக இருக்கும். ஏன்னா ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நான் போக்கோ F3 GTக்கு ஒரு ஸ்டார் தரேன். அண்ட் பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் பில்ட் ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கு ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது போக்கோ F3 GT இங்கே 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ப்ளஸ் நாட் 2 அப்படின்னு வரும்போது இங்கே 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இந்த பிரைமரி கேமராவில் நமக்கு OIA சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 32 மெகாபிக்சல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் கேமராஸ் உங்களோட விருப்பம். உங்களுக்கு மெகாபிக்சல் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு OIS வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்ப்ளஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது ஒன்ப்ளஸ் பெட்டராக இருக்குது. ஸோ நான் ஒன்ப்ளஸுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G77 இருக்குது. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். எந்தவித ஹெவி கேம்ஸுமே ஈஸியாக சப்போர்ட் பண்ணிடும். அண்ட் டே டு டே டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தவித ஸ்டேட்டஸும் ஏற்படாது. ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ராசஸர்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே எந்தவித காம்ப்ரமைஸஸும் பண்ணல. டாப் நாச்சாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்னாப்ட்ராகன் சைட் போயிருந்தால் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இங்கே மீடியாடெக்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் ரெண்டு மொபைலுமே நமக்கு Android 11 தான் ரன் ஆகுது. அண்ட் ஸ்டோரேஜ் டைப்புமே நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தவித பிரச்சனையும் இங்கே வைக்கல. போக்கோ F3 GT ஒரு கேமிங் மொபைல் அப்படின்றதால இங்கே லிக்விட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லிக்விட் சாம்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறப்பம்சம். ப்ராசஸர்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிறதால நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது போக்கோ F3 GT இங்கே 5065 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜிங் 67 watt ஃபாஸ்ட் சார்ஜராக பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த சார்ஜரோட விலை 2000 ரூபாய் வருது. பட் போக்கோ இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் ஒன்ப்ளஸ் நாட் 2 பொறுத்த வரைக்கும் இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜராக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பேட்டரி பேக்கப் என்னமோ சிமிலராக தான் இருக்க போது. ஏன்னா ஒன்ப்ளஸ் நாட் 2ல் 90 Hz டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. அதுக்கு 4500 mAh பேட்டரி ஓகேவாக இருக்கும். அண்ட் போக்கோ F3 GTயில் நமக்கு 120 Hz டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதுக்கு 5000 mAh ஓகேவாக இருக்கும். ஸோ பேட்டரின்னு வரும்போது நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தந்துறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நமக்கு போக்கோ F3 GTயில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus Nord 2 பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் ரெண்டு மொபைலுமே கட் பண்ணிட்டாங்க. போக்கோ F3 GT ஒரு கேமிங் மொபைல், அப்படி இருக்கும்போது ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்கணும். பட் அவங்க பண்ணலை. Nord CEயில் நாங்கள் 3.5mm ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசினாங்க. பட் இப்போ எதுக்காக கட் பண்ணாங்கன்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுக்குமே நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். போக்கோ F3 GTயோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 26,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus Nord 2ஓட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 28,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே 5 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட்டும் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைனில் பில்டு ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் டிசைன் உங்களோட தேவையை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்பிளேன்னு வரும்போது போக்கோ F3 GTயில் நல்லாயிருக்கு. அண்ட் கேமராஸுமே உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus Nord சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமராவுமே OnePlus Nordல நல்லாயிருக்கு. ப்ராசஸர் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் OnePlusல நமக்கு ஆக்சிஜன் OS கிடைக்குது. நிறைய பேருக்கு ஆக்சிஜன் OS ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறவங்க OnePlus கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு போக்கோ F3 GTயில் தான் நல்லாயிருக்கு. அண்ட் சார்ஜிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. OnePlusலேயும் சார்ஜிங் நல்லா இருக்குது. பட் பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி பேட்டரி செக்மெண்ட்டில் சொன்ன மாதிரி தான் 90 Hz டிஸ்பிளேக்கு இதுவே ஓகே. அண்ட் போக்கோவில் நமக்கு IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் இருக்குது. அண்ட் எல்லாத்தை விட முக்கியமாக OnePlus சூஸ் பண்ணுறதால நமக்கு பிராண்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் தான். இந்த ரெண்டு மொபைலில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஸோ உங்களோட மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மொபைலை சூஸ் பண்ண முடியும். ஓகே கேஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் பாசிட்டிவ், பி